ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நான் ஒரு மிடி சாங் வந்து இதில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து யூசர் 1ல் இருக்குது. மிடி சாங்னா என்னென்னா, நம்மளே இந்த 6 ட்ராக்கில் வந்து நம்மளே வாட்சி ரெக்கார்ட் பண்ணணும். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து ஒரு கரோக்கி, அதாவது வெறும் மியூசிக் மட்டும் வரும், நம்ம பாடிடணும். அந்த மாதிரி ஒரு ஃபைலு வந்து வச்சுருக்கேன். எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த சாங்கை கேளுங்க. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து மிடி ஃபைலாக இருக்குது. இதை கம்ப்யூட்டர் கொண்டு போய் இதை ஆடியோ ஃபைலாக மாற்றலாம். அது எப்படின்னு இப்போ காமிக்க போகிறேன். அதுதான் வந்து இந்த வீடியோவோட கான்செப்ட்டு. நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது சாஃப்ட்வேர் பற்றியும் கொஞ்சம் இருக்கும், கீபோர்டை பற்றியும் கொஞ்சம் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் இந்த சாங்கை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண சாங்கை வந்து ப்ளே பண்ணுறேன். இதில் வந்து அக்காமினேஷன் இந்த இடத்துல பார்த்துக்க தெரியும். அக்காமினேஷன் ட்ராக் பண்ணியிருப்பேன். இன்னும் 4 இன்ஸ்ட்ருமெண்ட்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ கேளுங்க. இஸ்ராயேலின் மேய்ப்பரே, எனக்கு தயவாய் செவி சாயும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதில் வந்து மியூசிக் மட்டும் இருக்கும், நான் பாடிடுவேன். இது வந்து நீங்கள் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் மிடி ஃபைலாக இருந்தாலும் இந்த கீபோர்டில் தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ண முடியும். மிடி சாங் ஃபைல் இது வந்து யூசர் 1ல் இருக்குது. இதை வந்து நமக்கு அந்த பென்ட்ரைவுக்கு கொண்டு போகணும். பென்ட்ரைவ் கொண்டு போய் அங்கேருந்து கம்ப்யூட்டர் கொண்டு போய் நம்ம வந்து மாற்ற போகிறோம், அவ்வளோதான். இந்த ஃபங்க்ஷன் பட்டனை கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, திரும்ப இதை வந்து டேப் பண்ணிங்கன்னா சேவ் எஸ்எம்எஃப்னு இருக்கும். அதாவது சேவ் ஸ்டாண்டர்ட் மிடி ஃபைல் அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூட் இந்த 0 பட்டன் அமுத்தினோம்னா, இந்த 0 பட்டனை வந்து 2 தடவை அமுத்தினோம்னா இந்த பென்ட்ரைவில் இந்த சாங் போய் சேவ் ஆகிடும். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து இந்த சேவ் பண்ண மிடி ஃபைலை வந்து எப்படி ஆடியோ ஃபைலாக மாற்றுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து கீபோர்டில் சேவ் பண்ண கம்ப்யூட்டருக்குள்ளே நான் கொண்டு வந்துட்டு இது வந்து மிக்ஸ்கிராஃப்ட் 8 ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோ. இது வந்து ஒரு டா, அதாவது மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுற ஒரு டா. இப்போ வந்து இதை நம்ம இதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் சவுண்ட் ஃபைல்னு இருக்கும். அதாவது சவுண்ட் ஃபைல்னா என்னென்ன ஃபைல் சவுண்ட் கொடுக்குதோ அது பூரா இதில் வந்து இப்போ காட்ட போகுது. அது பூரா இப்போ வந்து வந்துடும். இதை கிளிக் பண்ணோம்னா இதெல்லாம் சவுண்ட் ஃபைல் டெஸ்க்டாப்பில் தான் நான் வச்சுருக்கேன். நான் அந்த மிடி ஃபைலை வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா மிடி ஃபைல்னு இருக்குது. இதுதான் நான் வந்து சாங் 1 நான் உள்ள மிடி சாங் இது. அதனால் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். ஓப்பன் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அதில் எத்தனை ட்ராக் வந்து நான் வந்து ரெக்கார்டிங் பண்ணணும் அது இங்கே வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக மிடி ஃபைலாக வந்துடும். சப்போஸ் நான் 2-3 ட்ராக்கை வந்து விட்டுருப்பேன், அதாவது ரெக்கார்டிங் பண்ணாமல் விட்டுருப்பேன், தேவையில்லைன்னு விட்டுருப்பேன். அதனால் அது வந்து இப்போ காலியாக இருக்கும். இது போல ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் மற்ற சாஃப்ட்வேர்லாம் அதை ட்ரை பண்ணிங்கன்னா வரவே வராது. மற்ற சாஃப்ட்வேர் வந்து நம்மளே ஒவ்வொன்றா கொண்டு போய் வைக்க வேண்டியிருக்கும். இப்போ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ராக் என்னென்ன ட்ராக் நம்ம மிடி ஃபைலில் இருக்கோ அது போல் தனித்தனியாக போயிடும். நீங்கள் சாதாரண மிடி ஃபைலில் ப்ளே பண்ணிங்கன்னா, ஒரு மீடியா பிளேயரில் ப்ளே பண்ணிங்கன்னா பியானோ மட்டும்தான் வாசிக்கும். பியானோவில் நீங்கள் போட்ட மியூசிக் எல்லாமே வாசிக்கும். இதுதான் நடக்கும். இப்போ இதை நீங்கள் கேட்டு பாருங்கள். சாக்ஸோஃபோன் முதல்ல வாசிச்சிருந்த சாங் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்லோவாக கேட்குது. காரணம் என்னென்னா, அந்த நம்ம மிடி ஃபைல் கீபோர்டில் என்ன டெம்போவில் வாசிச்சோமோ அந்த டெம்போவை இந்த சாஃப்ட்வேர்லையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போ என்னென்னா, இப்போ இந்த இடத்துல வந்து 120 இருக்குது. நான் வந்து 145 இது. அதோட டெம்போ வந்து 145. அதை நான் மாற்றுறேன். இருக்குது. இப்போ வந்து அது 3/4. அதோட டைமிங் வந்து டைம் சிக்னஸ் வந்து 3/4. அதை நம்ம மாற்றணும்.
ரொம்ப ஈஸி தான் இது. அவ்வளோதான் 3/4 வர மாதிரி. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், கரெக்ட் ஸ்பீடில் கேட்கும். இப்போ என்னென்னா, இப்போ இதில் இருக்கிறது அந்த என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டோமோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்லாம் வந்துடும். சப்போஸ் நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டையோ இல்லை இதில் ஏதாவது எடிட் பண்ணி நம்ம திரும்ப இதுக்கு இந்த இப்போ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போல் வேறு இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுன்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த சாக்ஸ் இது வரலும் வாசிச்சிருக்கு, நான் சோலோவை கேளுங்க. சிங்ஸ் இந்த சாக்ஸ் போல சிங்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது என்னென்னா அதுக்கு அப்படியே காப்பி பண்ணி ஒன்றும் இல்லை, Ctrl+C போட்டோம்னா காப்பி ஆகிடும். ஒரு தனி ட்ராக்கு, அதாவது இந்த இதெல்லாம் வந்து எம்டியாக இருக்குது. இந்த ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. இந்த ட்ராக்கை வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டைமிங்கில் வச்சு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து இது வந்து சாக்ஸ் ட்ராக்கு, இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ராக்காக இருக்குது. நான் வந்து இதை வந்து ஸ்ட்ரிங்ஸ் போடுறேன். இல்லைன்னா ப்ராஸ் செக்ஷன் வச்சுக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஸ் செக்ஷன் வாசிக்கும். இப்போ நான் ஏற்கனவே அது மிடி ஃபைலாக இருக்கனால வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக போட்டாலும் இது வந்து ப்ராஸ் செக்ஷன் வாசிக்கும். இப்போ கேட்டு பாருங்கள், இது வரையிலும் நம்ம சாக்ஸ் வாசிச்சது, இதுக்கப்புறம் ப்ராஸ் செக்ஷன் வாசிக்கும். சாக்ஸை சேர்ந்து வாசிக்கும். தேவையில்லைன்னா இந்த சாக்ஸ் எடுத்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ வந்து காலியாக இருக்க ட்ராக்லேயே இன்னொரு ட்ராக் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம இந்த டைமிங்கில் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு, இல்லைன்னா பிச் ஏதாவது மிஸ் ஆகிருந்துச்சு, நம்ம இதில் வச்சே கரெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஒரு ஆடியோ ஃபைலாக எடுத்துடலாம். இப்போ மிடி ஃபைலாக தான் இருக்குது. இப்போ நான் வந்து எப்படி ஆடியோ ஃபைலாக இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு மிடி சாங்கை ஆடியோ ஃபைலாக மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் ஸ்பீக்கரில் ஆம்பிளிஃபையரில் போடலாம். கீபோர்டு மிடி ஃபைலாக இருந்துச்சுன்னா கீபோர்டில் தான் போட முடியும். அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைல் போயிட்டு மிக்ஸ்டவுன் இருக்குது, மிக்ஸ்டவுன் MP3 அப்படின்னு அதை கேட்குது. அப்போ MP3 ஆக்கிக்கலாம். எஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன ஃபைல் இப்போ நான் டெஸ்க்டாப்பில் வைக்க போகிறேன். ஆடியோ சாங் ஃப்ரம் மிடின்னு போடுறேன். இது வந்து நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண போகிறேன். இது ஒரு ஆடியோ ஃபைலாக மாறிடும். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் ஆகிட்டு இருக்கு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆடியோ ஃபைல் ஆடியோ சாங் ஃப்ரம் மிடின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஆடியோ சாங் ஃப்ரம் மிடி. இதை நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். mixcraft 8 வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன். மிடி ஃபைல் கீபோர்டில் நம்ம வந்து மேக் பண்ண ஒரு மிடி ஃபைலை வந்து எந்த மிடி ஃபைலாக இருந்தாங்க, நீங்கள் எங்கேருந்து மிடி ஃபைல் எடுத்து வச்சாங்க, இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே கொண்டு போயிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மிடி ஃபைலாக மாறினா அதை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி MP3 எடுத்துக்கலாம். என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.